மக்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு டெல்லி vlogs in Ireland. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நாக் சர்ச் போக போறோம். நாக் சர்ச் வந்து இப்போ நம்ம தங்குற இடத்துல இருந்து இப்போ நம்ம வந்து நாக் நகாரா இருக்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஒன் சைடு மட்டும் டிரைவ் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து கிட்ஸ் எல்லாம் இல்ல, அக்காவோட குழந்தைங்கள் எல்லாம் இல்ல. அவங்க இன்னைக்கு வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்காங்க. ஸோ அதனால சர்ச் நாங்க போக போறோம். நிறைய கிறிஸ்டியன் ரிலீஜியன் ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு வந்து இந்த நாக் சர்ச்சை பத்தி மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க வந்து லேடி ஆஃப் நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து மாதா வந்து சொல்றது வந்திருக்காங்க. அங்க அது எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல. அந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுன்னு என்கிட்ட கேட்காதுங்க, எனக்கு அது தமிழ்ல வரல, எந்த பாஷையில எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். இது வந்து என்னோட செகண்ட் டைம். நான் 2023 வந்து இது சர்ச் போயிருக்கேன். நானும் அக்கா கிட்ஸும் அக்காவும் அண்ணாவும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி தான் போனேன். அது வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. பட் 2023 போனேன். அது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. அது மட்டும் இல்லை, அப்போ வந்து விண்டர் சீசன். எனக்கும் வாய்ஸுக்கும் கொஞ்சம் எப்போவுமே அப்படி இப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி வரும், சம்டைம்ஸ் வந்து த்ரோ அவுட்டாக வரும். இப்போ கொஞ்சம் உள்ளே தான் த்ரோ போயிட்டு இருக்கு, கண்டுக்காதுங்க. வேற ரொம்ப குளிராக இருக்கு. இப்போ இங்கே டெம்பரேச்சர் என்னன்னா ஃபீல்ஸ் லைக் -5 டிகிரி. அதனால தான் எனக்கு வாய்ஸ் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. இனி ஃபுல் நம்ம வெளியே தான் போக போறேன். நாங்க போயிட்டு சர்ச் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஊர்ல இருந்தா நான் கண்டிப்பா சர்ச் போகும்போது இந்த ட்ரெஸ் போட மாட்டேன். நான் ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளா சல்வார் தான் போட்டு இருந்திருப்பேன். நீங்க குளிர் வந்து நம்மளால தாங்க முடியல, நமக்கு வெளியே வந்து சர்வை பண்ணணும்ன்றதுனால தான் இதெல்லாம் போட்டிருக்கேன். இங்க வந்த பிறகுதான் நானும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் கையை எப்ப பாரு பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு. குளிர் தாங்க முடியல. நம்மளுக்கு அங்க போய் உட்காரும் போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஹீலிங் ஃபீலிங் கிடைக்கும். அதுக்காக தான் மெயினா நம்ம அங்க போக போறோம். ஹீல் ஸ்டான் விழுந்துட்டு இருக்கு, கல்லா. இது நேத்து நைட்டும் நல்லா விழுந்துருச்சு. நான் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதோட சேர்த்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்துட்டே இருக்கும்போது இங்க வெதர் மாறிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் கொஞ்சம் வெயிலா தான் இருந்தது. டக்குன்னு பார்த்தா காத்து வீசுது, கொஞ்சம் மழை பெய்யுது, கல்லு மழை பெய்யுது. அயர்லாந்து வெதர் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. மேல நான் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது வெயிலா தான் இருந்தது. கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தா கல்லு மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் டீ சூட் பண்ணா மழை பெய்துட்டு இருக்கு. இன்னும் இப்படி பார்த்துட்டே இருந்தா இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என் சேச்சியால வந்து அயர்லாந்துல மழை வர வைக்க முடியும். எப்படின்னா துணி எல்லாம் வந்து அவங்க வந்து ட்ரையர்ல போட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் இங்கெல்லாம் வென்டிலேஷன் ப்ராப்பரா இருக்காதுன்றதுனால துணி எல்லாம் காய போடுறதுக்காக சும்மா எடுத்து வெளியே கொண்டு போய் வச்சா டக்குன்னு மழை பெய்யும். ஏன்னா என் அக்கா இங்க வந்து முனிக்குமாரி, அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்காம. அதே மாதிரிதான் எனக்கு இங்க வந்து வெயில் வர வைக்க முடியும். இங்க வெளியே பார்த்தா பறந்து வெயில் வந்துருச்சு. மக்களே, கல்யாணத்துக்கு எக்ஸைட்டட் ஆகுற கல்யாண பையன் மாதிரி நான் காலையில எழுந்துச்சு உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் வந்து பார்த்தா யாருமே எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் என் முடியை பார்த்து சிரிக்காதுங்க. இப்படி காத்துல எல்லாம் இப்படிதான் நிக்கும். நம்ம முடி நம்ம கையில கிடையாது. தலை நம்மளதா இருக்கலாம், முடி நம்மளதா இருக்கலாம், ஆனா காத்து நம்மளது இல்ல. அதனால இப்படி எல்லாம் நடக்கும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு சேட்டா சேச்சிக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, அது நான் தான். இன்னைக்கு என்ன கிட்ஸ் இன்னைக்கு இல்ல, அவங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க, வெயில் வர வைக்க என்னால முடியும், மழை வர வைக்க என்னால முடியும், கல்லு மழை வர வைக்க முடியும், எல்லாமே முடியும். டக்குனு வெயில் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற வெதர் மட்டும் நம்ம கையில கிடையவே கிடையாது மக்களே. ஒரு விஷயம் என்ன மக்களே, இன்னும் ஜஸ்ட் 2 டேஸ்ல நான் அயர்லாந்துல இருந்து நம்ம ஊருக்கு வந்துருவேன். அத்தனை தமிழியன்ஸ், அத்தனை மலையாளிஸ், எல்லாருமே எஸ்பெஷலி தமிழியன்ஸ் அண்ட் மலையாளிஸ். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிரேட் இந்த வெதர்ல டெய்லி நீங்க வாழ்றீங்களே. மக்களே, நம்ம சர்ச் வந்துட்டோம். எதுக்கு நான் தலை செய்யலன்னு எனக்கே தெரியல, என் மூஞ்சி தெரியலனாலும் பயப்படாதுங்க, இது நான் தான். செம்ம காத்து மக்களே, செம்ம காத்து. நம்ம லைட்டா வெளியே இறங்கிட்டோம். இங்க நிறைய இடங்கள் இருக்கு, நம்ம பார்க்க முடியற மாதிரி பியூட்டிஃபுல்லான இடங்களெல்லாம் இருக்கு. வாங்க பாருங்க, ஃப்ளவர் பாருங்க, சமத்தா இருக்கு. வா பாருங்களேன், இது என்ன ஃப்ளவர்னு எனக்கே தெரியல. ரோஸ் ஃப்ளவர் இல்ல, தாமரையா இருக்கும். தாமரை இல்ல, தாமரை தண்ணியில தானே வரும், தாமரையே கிடையாது. இங்க நிறைய இடங்கள் இருக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு.
நம்ம அங்கெல்லாம் நடந்து நடந்து பார்ப்போம். இந்த கம்பு ஜஸ்ட் மிஸ். அது என் தலையில விழுந்த வேண்டியது. இது உங்களை நான் காமிக்கவே இல்லை. இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இங்க கட்டி இருக்கிற ஒவ்வொரு பில்லர்ஸும் இந்த கல்லு இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு. இது டப்ளின்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கல்லு கேரி. இந்த பில்லர் was built with the stone from கேரி. இது ஸ்லைகோ நம்ம போயிருக்க. இந்த கல்லு ஸ்லைகோல இருந்து எடுத்திருக்கு. இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு பில்லரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இந்த பில்லர் கட்டியிருக்காங்க. இந்த கல்லு கார்லோ போகல. 5 நிமிஷம் கூட அதிகமா நம்மளால இந்த இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டக்குன்னு வெயில் அடிக்கும், டக்குன்னு காத்தடிக்கும், டக்குன்னு கல்லு மழை விழும், டக்குன்னு வெயில் அடிக்கும். என்ன கிளைமேட் இங்க இருக்குன்னு இந்த கிளைமேட்டுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கிளைமேட் இங்க இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா தான் இந்த இடத்துல எல்லாம் இறங்கி இறங்கி நடக்கணும். 2 வீக்ஸுக்கு ட்ரிப் வரும்போது கூட நம்மளால அந்த இடத்துல பல்லு வலிக்குது. எனக்கு பல்லு வலிக்குது. என் மூக்கெல்லாம் அப்படியே ரெட் ஆயிடுச்சு மக்களே. நான் அப்ப சொன்ன மாதிரி இந்த சொல்ல முடியலனால. இருந்தாலும் எங்க அயர்லாந்துல தங்குறவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய சல்யூட். நீங்க எப்படிதான் டெய்லி வேலைக்கு போறீங்களோ. மூட் ஸ்விங் ஆச்சு வெதருக்கு. டக்குன்னு வெயில் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் மழை பெஞ்சிட்டு டக்குன்னு வெயில் வந்துருச்சு. ஏதாச்சும் நான் பண்ணணும்னா வெளியே வரணும்ல. நீ எப்படிதான் வெளியே வர முடியும்? இப்ப நான் இன்னைக்கு ஒரு நாள் வெதர் உங்களை காமிக்கிறேன். ஆனா டெய்லி இங்க இப்படிதான் இருக்கும் வெதர். அப்ப எப்படி அவங்க இப்படி இங்க வாழ்வாங்கன்னு எனக்கு தெரியல. சர்ச் தெரியுது அப்படியே. நான் அவனுக்கு எல்லாருக்காக வேண்டி இருக்கோம். இப்ப நான் இந்த கம்பெனியில் இடிச்சிருந்திருப்பேன். கண்ணும் தெரியல, ஒன்னும் தெரியல. என்னன்னா பேஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால கண்ணெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல. காற்று வீசுற சத்தம் தான் அது. இன்னைக்கு நம்ம அடுத்தது போக போறது நான் சேட்டாச்சி கிட்ட சொல்லிட்டேன். அதிர்ச்சிக்கு என்ன வாங்கிட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அதிர்ச்சிக்கு டிஷர்ட் வாங்கலாம், பேண்ட் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம் அப்படின்ட்டு. நான் அப்ப அவன் சொன்னா, எனக்கு பேண்ட் சட்டையில எனக்கு வேணாம் இல்லம்மா அப்படின்ட்டு யோசிச்சா. அவனுக்கு அது தேவையே இல்லை, நம்ம ஊர்ல இருந்து வாங்கலாம். இந்த ஊர்ல இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி வெதருக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. நம்ம ஊர் வெதர் வேற, இவங்க ஊர் வெதர் வேற. அதனால அவனுக்கு அது கொண்டு போனாலும் வேஸ்ட் தான், தேவையாகாது. அதனால இப்ப அவனுக்கு ரொம்ப பிடிச்சா நம்ம ஐரிஷ் டீயை நம்ம இந்த அயர்லாந்துல இருந்து நம்ம வாங்க போறோம் மக்களே. கையெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்மூத் ஆனதே கிடையாது, கொஞ்சம் ஹார்டான கை தான். பட் நம்ம எனக்கு தெரிஞ்சு டம்ஸ்ல தான் போகும் போல. டம்ஸ் போயிட்டு நம்ம அங்க இருந்து அதிர்ச்சிக்கான டீ பேக் வாங்கலாம், எனக்கான டீ பேக் வாங்கலாம். அப்புறம் வீட்டுக்கும் எடுத்துட்டு போறதுக்கு குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நம்ம இங்க இருந்து வாங்குவோம். அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம போலாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் அயர்லாந்துல இருந்து போறதுக்கு ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் வித் திஸ். ஓகே, கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். இப்பவே போய் ஒர்க் அவுட் பண்ணணும் ஆசையா தான் இருக்கு. பட் இங்க பண்ண முடியாதுனால எக்ஸ்கியூஸ். பட் பரவாயில்ல, ஊருக்கு போயிட்டு நம்ம கலரி பண்ணுவோம். 23, 24, 25, 26 4 years. ஒவ்வொரு சீசனா நான் அயர்லாந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் இங்க வரும்போது நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். ஸோ அதுல ஒவ்வொரு விஷயங்கள நான் உங்களுக்கு கிட்ட சொல்றேன். சிமிலாரிட்டிஸும் நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல ரைட் சைடு தான் டிரைவிங், இங்கேயும் ரைட் சைடு தான் டிரைவிங். பட் எனக்கு தெரிஞ்சு இங்க டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகே, இது ஒரு விஷயம். அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம் நம்ம டிராபிக் ரூல்ஸ், இங்க இருக்கிற ரூல்ஸும் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பஸ்ஸுக்குன்னு ஒரு லைன் இருந்தா அந்த லைன்ல மட்டும்தான் பஸ் போகுவாங்க, வேற எந்த லைன்லயும் அது போகாது. அது எந்த லைன்ல போகணுமோ அந்த லைன்ல மட்டும்தான். அப்புறம் இன்னொன்னு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இங்க கொஞ்சம் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளஸ் கேப் எல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் போறதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்கு. அந்த லைன்ல தான் அவங்க போகணும். அப்புறம் அவங்க அந்த லைன் தாண்டி வேற லைன் போறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் நம்மள மாதிரி இருக்கிற வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி கண்ட ரோட்ல எல்லாம் கொண்டு போய் வண்டி ஓட்ட முடியாது. அந்த ரூல்ஸ் இங்க இருக்கிறவங்க ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இவங்க ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. இவங்க ஹார்ன் அடிச்சா அதுக்கு அர்த்தம் திட்டுற அப்படின்னு அர்த்தம். கண்டபடி இவங்க ஹார்ன் அடிக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல சும்மாவே நிறைய ஹார்ன் அடிப்பாங்க. தேவையான விஷயத்துக்கு அடிப்பாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு அடிப்பாங்க.
எல்லாத்துக்குமே நம்ம ஹார்ன் அடிப்போம். ஆனா இங்க வந்து அந்த மாரி ஒரு சிஸ்டமே கிடையாது. இவங்க அப்படி ஹார்னே அடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஞ்சர் அந்த மாரி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் அடிப்போம். என்ன சொல்றேன், ஆக்சிடென்ட் ரேட்ஸும் கம்மியா தான் இருக்கும். அடுத்தது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். வெதர பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் வெதர்ல வந்து நம்மளால வாழ முடியிற வெதர் தான். நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. இப்ப எவ்ளோ வெயில் இருந்தா கூட நம்ம ஒரு கொடை புடிச்சு கூட நம்ம வெளிய போலாம். இல்ல மழை பெஞ்சாலும் நம்ம வந்து கொடை புடிச்சு நம்ம வெளிய போலாம். இல்ல குளிர் இருந்தா கூட நம்ம அது ரொம்ப ஜாக்கெட் எல்லாம் இல்லனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல. எப்படிப்பட்ட வெதர்லும் நம்மளால வந்து வேலைக்கு போலாம். நம்மளுடைய எந்த டெய்லி ரொட்டீனும் வந்து வெதரால வந்து நின்னு போறதுக்கு வாய்ப்பில்ல. இந்த ஊர்ல. அயர்லாந்துல நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் இவங்க எப்பவுமே வந்து வெதர் செக் பண்ணிட்டு தான் வெளிய போணும். காலையில போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு ட்ரிப் போறோம், லாங் போறோம் அப்டின்னா வந்து அந்த இடத்துல வந்து வெதர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். என்னன்னா ஒண்ணுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. டக்குன்னு மழை பெஞ்சிரும், டக்குன்னு வெயில் வந்துரும், டக்குன்னு அந்த ஹெயில் ஸ்டார்ம்ஸ் வந்துரும். இது எல்லாமே வந்து பார்த்து பிளான் பண்ணி மட்டும் தான் வெளிய போணும். இல்லன்னா வந்து இது நான் புரிஞ்சுகிட்ட இன்னொரு விஷயம். என்னன்னா, நாங்க எப்ப வெளிய போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் டிஸ்டன்ஸ்ல கூட நாங்க வெளிய போனா கூட, நாங்க வெதர் பார்த்து, வெதர் இன்னைக்கு ஓகேவா? இல்லையா? அப்படின்றது பார்த்து மட்டும் தான் வெளிய போவேன். இந்த ஊர்ல வந்து வெதர் வந்து உண்மையிலே வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். எப்ப பாரு மழை பெஞ்சுட்டே இருக்கு, இருட்டா இருக்கு. விண்டர்ல வந்து 3 ஹவர்ஸ் மட்டும் தான் வெயில் இருக்கும். இல்ல சன் செட் ஆகுற டைம் வந்து நைட் 8:00, 8:30, 9:00 ஒரு சில டைம்ல 10, 10:30 வரைக்கும் சன்லைட் இருக்கும். சன்லைட் நம்ம தூங்குற டைம்ல வந்து கண்ணுக்கு லைட் அடிச்சுட்டு இருந்தா எப்படி தூங்க முடியும்? அதே மாதிரி நம்ம எந்திரிக்கணும்னு நெனைக்கிற டைம்ல ஃபுல் டே வந்து இருட்டா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க அடாப்ட் ஆயிட்டு ஆயிருப்பாங்க இந்நேரம். பட் இருந்தாலும் அழகு சொல்லணும்னா நம்ம ஊரோட அழகு இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்டா இருந்தாலும், நார்த்தா இருந்தாலும், சவுத் பார்ட்டா இருந்தாலும், இப்ப நம்ம கேரளா எடுத்து பார்த்தீங்கன்னா, கேரளாலே வந்து பியூட்டிஃபுல்லான நெறைய இடங்கள் இருக்கு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பியூட்டிஃபுல்லான நெறைய இடம் இருக்கு. அதே மாதிரி இப்ப நார்த் பார்ட் எல்லாம் போனா நம்ம ஊர்ல நம்மளுக்கு வந்து கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருக்கு. நம்மளுக்கு வந்து டைவர்சிட்டி எல்லா விதத்திலுமே இருக்கு. நம்மளுக்கு எங்க போனாலும் மலைக்கு மலை இருக்கு, தண்ணிக்கு தண்ணி இருக்கு, ஹில்ஸுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, ரெயின் பார்க்கணும்னா அதுவும் போய் பார்க்கலாம். வெயில் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு அந்த டைவர்சிட்டி இருக்கு. பட் வந்து இங்க மொத்தம் எல்லா இடத்துலயுமே வந்து இதே மாதிரி தான். மழை, வெயில் இதெல்லாம் ஒரு நாள்லயே வந்து நெறைய வெதர் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள்லயே நீ மழை பார்ப்ப, நீங்க மழை பார்ப்ப, நீங்க வெயில் பார்ப்ப, நீங்க ஹெயில் ஸ்டார்ம்ஸ் பார்ப்ப, நீங்க மேபி ஸ்னோ கூட பார்க்கலாம். ஹலோ மக்களே! இப்போ என்ன வந்து வழியில இறக்கி விட சொல்லிட்டேன் நானு. அவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு டிரைவ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழியில இறக்கி விட சொல்லிட்டேன். நான் இப்ப நடு ரோட்ல இருக்கேன். எதுக்கு நான் இங்க இறங்குறேன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல கிடைச்சிருக்கு. அது உங்களை காமிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இங்க இறங்குனேன். தெரியுமா? நான் காமிக்கிறேன். பாருங்க பாருங்க பாருங்க. ஓ தெரியுதா? செரி ப்ளோசம் பின்னாடி பாருங்க. எப்படி மக்களே, எப்படி இது பாக்குறதுக்காக ஜப்பான் வரைக்கும் போகணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். தலைக்கு மேல அப்படி நிக்குது செரி ப்ளோசம். ஹலோ செரி ப்ளோசம். இந்த ஒரு லைன் ஃபுல்லாவே பாருங்க தலைக்கு பின்னாடி. எவ்வளவு அழகா இருக்கு. காமிக்கிற ஒரு நிமிஷம் உங்களை. என் முடியெல்லாம் எப்படி ஆச்சு, என் தலையெல்லாம் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு. பட் கண்டுக்காதுங்க. இங்க இருக்கிற காத்துல வந்து இப்படிதான் இருக்கும். பட் என் தலைய பார்க்க வேண்டாம், என் அழக பார்க்க வேண்டாம். இந்த செரி பிளாசத்தை மட்டும் பாருங்க. ஃப்ளவர் எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இந்த இடம் விட்டு போறதுக்கு மனசே இல்லதா, அப்படியே இருக்கணும் போல இருக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் இங்கேயே நின்று சுத்திட்டு இருந்துட்டோம்னா நம்மள பார்த்து இந்த பொண்ணு எதுக்கு இங்கேயே நின்று சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால வந்து பெரிய பிரச்சனை வேணான்றதுக்காக நம்ம வேணா கொஞ்ச நேரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடலாம். ஆனா கொஞ்ச நேரம் கூட உட்காரலாம். ஃப்ளவர் நான் வந்து பிளக் பண்ணல, பட் இங்க கீழே கடந்ததுதான் கியூட்டா இருக்கு. மொட்டை எல்லாம் காத்துல விழுந்துருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம செரி பிளாசம் பக்கத்துல உட்காந்து பேசுவோம். ஏன்னா மக்களே, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே நம்மளையே பார்ப்பாங்க. இங்க நான் நோட் பண்ணிருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, டக்குன்னு வந்து யாராச்சும் ரோட் கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரோட் கிராஸ் பண்ணனா இவங்க நிப்பாட்டி கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் இதே மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ரோடு கிராஸ் பண்ண நிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா வருவாங்க. நம்மள கிராஸ் பண்ண விட மாட்டாங்க. நம்ம நடந்து பேசுவோம். எப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து ஓட்டுவாங்க. ஆனா இங்க எப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் நம்ம இடத்துல இருந்திருந்தா இன்னும் சமத்தா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் பல வருஷங்கள் கழிச்சு அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர்ல வந்துரும் போல. ரோடு கிராஸ் பண்ணணும்னு நிக்கிறவங்களுக்கு கிராஸ் பண்ண விடுறது, அதே மாதிரி யூ டர்ன் எடுக்க நிக்கிறவங்களுக்கும் இல்ல ஏதோ ஒரு விஷயத்தால அவங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு டக்குன்னு யூ டர்ன் எடுக்கணும், அவங்க தெரியாம லெஃப்ட் சைடு வந்து அவங்களுக்கு ரைட் சைடு போகணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது
மற்றவங்க அதுக்கேற்ற மாதிரி நிறுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்தாலும் சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க தான் அவங்க சமைச்சா என்ன ஒரு எனக்கே தெரியல. என்கிட்ட ஒழுங்கா அக்கா கேட்டாங்க, ஜாக்கெட் கையில வைக்கிறியா அப்படின்ட்டு. நான் வேணான்னு வேற சொல்லிட்டேன். குளிர் வேற தாங்க முடியலையே. அவங்க வர வரைக்கும் இந்த இடத்துல உட்காருவேன். நான் இதே ஸ்பாட்ல தான் உட்காந்துருந்தேன். மக்களையே கண்டுபிடிச்சிட்டு சேட்டா சேச்சியை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குள்ள நான் வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜாக்கெட் இல்லாம இந்த ஊர்ல நடக்கவே முடியாது. சம்மர்ல மட்டும்தான் ஜாக்கெட் இல்லாம நடக்கலாம்னு தெரியுது. போன சம்மர்ல வந்து நான் வந்த போது ஜாக்கெட் போடல. மற்றபடி எந்த சீசன்ல நம்ம வந்தாலும் ஜாக்கெட் இல்லாம நம்மளால நடக்கும். இந்த செடி என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் டெய்லி இந்த வழியே போகும்போது உங்களை காமிக்கணும்னு நினைப்பேன். ஆனா வந்து காமிக்க முடியவே இல்லை இது வரைக்கும். என்னன்னா இதுதான் வந்து ப்ளூபெரி. டெய்லி நினைப்பேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு நிப்பாட்ட முடியல. ஏதோ ஒரு காரணத்தால இங்க நிப்பாட்ட முடியாம போயிடுது. வர வழியில எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நிறைய ப்ளூபெரி இருக்கு. அவங்க அப்படியே ப்ளக் பண்ணி சாப்பிடணும்னு தோணும். இல்லைன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இங்க இருக்கிற ப்ளூபெரி. மரத்துல இருந்து அப்படியே வந்து பறிச்சு சாப்பிடணும். சேச்சி சேட்டா கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம வீடு பேக் யார்ட்ல வந்து இந்த ப்ளூபெரி செடி வச்சுக்கலாம், செரி பிளாசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து எப்போ வேணாலும் நம்ம ப்ளூபெரி சாப்பிடலாம், செரி பிளாசம் பார்த்துக்கலாம். Healthy snacks, healthy food. ஓகே, நம்ம வந்துட்டேன். டீ காஃபி செஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, இங்க டீ காஃபியும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். டீக்கும் காஃபிக்கும் என்ன ஸ்நாக் பண்ணணுமோ அந்த ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்கு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்கெட்ஸாவே இருக்கு. எனக்கு டீ பேக்கா வேணும். எல்லாமே பிரெட்டா இருக்கு. கேப்புச்சினோ வேணாம் நம்மளுக்கு. கேப்புச்சினோ அவனுக்கு கேப்புச்சினோ பிடிக்காது. என்னால தனியா தேட முடியல மக்களே. பிகாஸ் வந்து நிறைய இருக்கு. நான் எல்லாத்துலயுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு. நான் போன வாட்டி கொண்டு போனது எது அப்படின்றது எனக்கே தெரியல. இதா இருக்குமோ? சரி, நம்ம லைட்டா அந்த பக்கம் பார்ப்போம். ஒருவேளை அங்க இருக்குன்னு எனக்கு ஒருவேளை அந்த பேக்க தெரிஞ்சா எனக்கு புரிஞ்சிடும். அதுதான்ட்டு 5 hours later. கிடைச்சாச்சு மக்களே. இதுதான் போன வாட்டி நான் எடுத்துட்டு போனது. எனக்கு தெரிஞ்சா அநேகமா நம்ம இதுதான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம இதை எடுத்துடலாம். ஒரிஜினல் பிளெண்ட். இதுவும் நல்லது. இது என்ன? இது டீ பேக் தானே. ஐரிஷ் பிரேக்ஃபாஸ்ட். இல்லைன்னா இந்த ஆப்ஷனும் இருக்கு. சரி, இதுல எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பா நம்ம போயிட்டு அதிர்ச்சி பையனுக்கு நம்ம ஒரு டீ கண்டிப்பா போட்டு கொடுக்க போறேன். ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம ஃபிளேவர்டான கொஞ்சம் கெஃபைன் ஃப்ரீயான டீ பேக்ஸ் நம்ம கையில் வச்சுக்கலாம். இது இருந்தா எனக்கு 40 நாளுக்கு சர்வைவ் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபிளேவர்டான டீ பேக்ஸ் தான். ஸோ இதுல இருந்து ஏதாச்சும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கிரனோலா எடுக்க போறோம். நான் இங்க வந்துட்டு இவங்க கூட டின்னர் எல்லாம் சாப்பிட்ட பிறகு எனக்கு வந்து இப்போ ஜாஸ்தியா வந்து இந்த கிரனோலா சாப்பிட்றதுக்கும் இங்க இருக்கிற அந்த ஆட்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஆட்ஸ் கொண்டு போகணும், எனக்கு கொஞ்சம் கிரனோலா கொண்டு போகணும்னு சொன்னேன். கிரனோலா வந்து அந்த யோகர்ட் கூட கொஞ்சம் போட்டுட்டு கிரனோலாவும் யோகர்ட்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்காக கேட்டிருக்கேன். அதனால எனக்கு வந்து இங்க இருந்து எடுத்து தரையில் சொல்லியிருக்காங்க சேட்டா ஜிசி. செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம ஊர்ல கிடைக்கிறது விட ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியா கிடைக்கும். அது மட்டும் இங்க இருந்து வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா டீ பேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஊர்ல தான் டீக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஒரு சிலதெல்லாம் வந்து இந்தியால இருந்து தான் வந்திருக்கு. நிறைய டீ பேக்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருந்து தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து காஃபி தான் கொஞ்சம் இவங்களுக்கு ஃபேமஸ்னு நினைக்கிறேன். காஃபி தான் இவங்க வந்து கொஞ்சம் நிறைய இவங்களும் குடிப்பாங்க. டீயோட எல்லா இடத்துல திரும்பினாலும் காஃபி ஷாப்ஸ் தான் இருக்கும். பட் என்னன்னா அதிர்ச்சி பெருசா காஃபி குடிக்க மாட்டா, டீ தான் குடிப்பா. அதனாலதான் நம்ம டீயே பார்த்துட்டு இருக்கேன். வெரைட்டியா நிறைய பிரெட் இருக்கு. இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இவங்க ஜாஸ்தியா வந்துட்டு பிரெட் சாப்பிடுவாங்க. நம்ம எங்க திரும்பினாலும் இவங்க வந்து இந்த பிரெட் தான் இருக்கும். ஜெர்மனில எல்லாம் நிறைய பிரெட் சாப்பிடுவாங்க. குக்கிங் தான் இவங்களுக்கு. நம்மள மாதிரி இவங்க குக்கிங் கிடையாது, இவங்களுக்கு பேக்கிங் தான். உங்களை காமிக்கிறதுக்காக தான் மேல வந்தேன். கொஞ்சம் ட்ரிக்கு மக்களே. ஹெயில் ஸ்டோன்ஸ் உழுது கல்லா உழுது பாத்தீங்களா? உழுதுட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. அவ்வளவுதான். இப்ப டைம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த லைட் எல்லாம் தெரியுது இல்ல, டைம் என்னன்னு தெரியுமா? இப்ப டைம் வந்து 7:48 இந்த ஒரு டைம். நம்ம ஊர்ல வந்து இப்ப 12:15 AM. நம்மளுக்கு இப்ப PM. நம்மளுக்கு இங்க வந்து 11ஆம் தேதி. நம்ம ஊர்ல வந்து இப்ப 12 ஆயிடுச்சு. உங்களை மழை காமிக்கிறதுக்காக தான் நான் மேல வந்தேன். ஸ்டோன் வந்து பாருங்க. வெளியே போக முடியாது, ரொம்ப குளிரா தான் இருக்கு. நீங்க இங்க இருந்து என்னன்னு பாருங்க. அங்க தெரியுதா? அங்க கடல் தான் இருக்கு. கடல்
கரெக்டா நான் டோர் க்ளோஸ் பண்ணா கண்டிப்பா வந்து ஏதோ ஒண்ணு விழும். கல்லு விழுற சவுண்ட் கேட்டுதான் நான் மேல இருந்து இறங்கி போன் எடுத்துட்டு ஓடி கீழே வந்தேன் மக்களே. ஓகே மக்களே, நம்ம சர்ச் எல்லாம் போய் வந்துட்டோம். போய் வந்த பிறகு பார்த்தா அதோ நம்ம சர்ச் போய் வந்து நம்ம ஷாப்பிங் முடிச்சு போய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கிட்ஸ் வந்து இன்னைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு அவங்க திரும்பி வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட கதையெல்லாம் கேட்போம். எப்படின்னு வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாளா வந்து எங்க சண்டை போட்டு நான் போனோம்னு சொல்லி நான் போனோம்னு சொல்லி அடம் பிடிச்சு போயிட்டு வந்திருக்கா. அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ தூரம், அதாவது நாங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட 3.5 hours வந்து ஒன் சைடு மட்டும் டிரைவ் இருக்கு பண்ணி டப்ளிங் போயிட்டு அப்ப டப்ளின் தான் போயிருக்காங்க. அதாவது டப்ளிங் யூரோப்லயே வந்து மிகப்பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கா என்ன. They have the Europe's biggest wooden roller coaster. உங்களுக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? நான் தமிழ்ல தான் பேசுறேன். 2 பேருக்குமே தமிழ் புரியுது. நம்ம தமிழ் பவர் என்னன்னு பாருங்க. 10 நாள் நான் இங்க நிக்கல, அதுக்குள்ள வந்துட்டு தமிழ் கத்துக்கிட்டாங்க. So taught me. I think I know what you said. You said like I've been only here for 10 days and they learn. அதுதான் சொன்னேன். இது உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்து கத்துக்கிட்டீங்க. வாடா கை 2 கட்டிட்டு வாடா சொல்லுடா. அப்புறம் எப்படி இருந்தது அம்யூஸ்மெண்ட் பார்க் எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா வந்து 2 இடத்துல தான் ஏறணும். காலையில இருந்து நைட் வரைக்கும் போயிட்டு இங்க சண்டை போட்டு போய் அவ்வளவு செலவு பண்ணி போயிட்டு ஜஸ்ட் 2 ரைட்ல தான் ஏறணும். ஏன்னா அவனுக்கு உயிர் பயம். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். யூரோப்லயே வந்து இருக்கிறதுல பெரிய பிகெஸ்ட் No, it's just a wooden one. பெரிய அட்வென்ச்சரஸான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா. இவன் பெருசா ஒண்ணுமே பண்ணல. ஏதோ இவ்வளவு செலவு பண்ணிட்டு ஏதோ 4 ரைட்ல ஏறிட்டு வந்திருக்க சார். காலையா போயிட்டு. ஆனா இவ வந்து ரொம்ப டேஞ்சரான ரைட்ல எல்லாத்துலயுமே ஏறிட்டு வந்திருக்கு. ஒன்னிலே வந்து 4 வெட்டி. ஆனா மக்களே எனக்கு வந்து ரொம்ப பயம். இந்த என்ன சொல்றது, இந்த ரொம்ப ஹைட்ல இருந்து குதிக்கிறது, இந்த ரொம்ப க்ளோஸ்டான இடத்துக்குள்ள போறது, இந்த தண்ணிக்குள்ள போறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். நான் வந்து 4th grade படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஸ்கூல்ல இருந்து வந்து நம்ம வண்டர்லா கூட்டிட்டு போனாங்க. வண்டர்லான்னு நினைக்கிறேன். அல்ல வண்டர்லா கிடையாது, ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோ. அங்க போயிட்டு இதே மாதிரி ரொம்ப ஹைட்ல இருந்து இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். வாட்டர் ரைட் வந்துட்டு அங்க வந்துட்டு இருக்கும்போது கிளோஸ்ட்ரோபோபிக் திங்கி. சோ வந்து அதுக்குள்ள போகும்போது உண்மையிலே எனக்கு அதுக்குள்ள வந்து ரொம்ப க்ளோஸ்டா ஃபீல் ஆகி மூச்சு எடுக்க முடியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ள ஸ்டக் ஆயிட்டு தண்ணிக்குள்ள அப்படியே போச்சு. நான் ரொம்ப க்ளோஸ்ட்ரோபோபிக் ஆகி எனக்கு மூச்சு எடுக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இனி என்ன 2 நாள்ல நான் ஊருக்கு போயிடுவேன். எனக்கு 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இவனுக்கு என்ன மிஸ் பண்ணுவான்னு தெரியல. will you miss me? ஸ்பார்க்கி மாதிரி இவன் என்னன்னா வந்து இவன் கை சும்மா இருக்காது, கால் சும்மா இருக்காது. ஏதோ ஒண்ணு மரத்தில் ஏறணும், இல்ல அங்க இருக்கிற ஏதோ ஒண்ணு நோடிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு நாள் இந்த ரூம்ல தான் நான் இருந்தேன். நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இந்த படம் இருக்குல்ல, ஐயோ அந்த கலீசி எல்லாம் இருக்கிறது, கலீசி. 1,000 years later. Game of Thrones. அந்த வில்லேஜ் கண்ட்ரி சைடு எல்லாம் காட்டும் போது அவங்க இது புடிச்சு நடப்பாங்க. யூ வெரி லக்கி. எவ்ரிடே இது பார்த்து எந்திரிக்கலாம். என்ன மிஸ் பண்ண மாட்டீங்களா? I did today. I'm asking. Yeah. Will you miss me? நம்ம கேட்டுதான் பதில் கொடுக்கணும். அல்லாம வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. சும்மா சொன்னேன். நான் போற அன்னைக்கு வந்து 2 பேருமே அழுது இங்க வந்து பேர் கங்காவே ஒழுகும்.